குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கில் உருவாக்கியுள்ள கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அரசு நிதியுதவி தரும் நிலையில் யார் யார் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும், அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கடந்த 2010ஆம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எய்திடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பெரும் கனவுகளில் ஒன்று சொந்தமான ஒரு கான்கிரீட் வீடு. குடிசை இல்லாத மாநிலம் என்பது அரசின் இலக்கு. இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் ஊரக வளர்ச்சித்துறை இதற்கான அரசாணையை வெளியிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 6 ஆண்டுகளில் மொத்தம் 8 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் நீக்கப்பட்ட பிறகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா வெளியிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கியுள்ளார். அதன்படி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த 2024-25ஆம் நிதியாண்டில் ஒரு வீட்டிற்கு 3,10,000 ரூபாய் என்ற வீதம் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சொந்தமாக பட்டா வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். புறம்போக்கு இடத்தில் வீடு உள்ளவர்களுக்கு பொருந்தாது. குடிசையின் ஒரு பகுதி கான்கிரீட் அல்லது ஓடு அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் கூரைகள் இருந்தால் அந்த வீடு தகுதிக்குட்படாது. பயனாளிகளுக்கு குறைந்தபட்சம் 360 சதுர அடி இடம் இருக்க வேண்டும். அதில் 300 சதுர அடியில் கான்கிரீட் கட்டடம் கட்ட வேண்டும். இந்த வீட்டின் சுவர் மண் சுவர் மற்றும் மண் சாந்து மூலமாக கட்டக்கூடாது. 300 சதுர அடி RCC கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளால் ஆன கூரையுடன் வீட்டை பயனாளிகள் கட்ட வேண்டும். ஒரு வீட்டிற்கான அனைத்து செலவும் 3.5 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக் பிரிக், AAC பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட வேண்டும். வீடு கட்டுமான பொருட்களுக்கான சிமெண்ட் மற்றும் கம்பி வழங்கப்படும். பயனாளிகளுக்கு தொகை வங்கிக் கணக்கு மூலமாக வழங்கப்படும். குடிசையில் வாழ்பவர்கள் கலைஞரின் வீட்டு வசதி திட்டத்தின் மறு சர்வே பட்டியலில் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். பயனாளிகள் குறைவாக இருந்தால் புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள பயனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வட்டார பொறியாளர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு தேர்வு செய்ய வேண்டும். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் 25 முதல் 50 வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்ல திட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது. எந்த ஒரு ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழ் பழுதுபார்ப்புக்கு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளும் இதில் சேர்க்கப்பட வேண்டியதில்லை. வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநரகத்திற்கு சமர்ப்பிக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.